Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா Picket 43. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். Picket 43 2024ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. பிருத்விராஜ் எடுத்து நடிச்சிருக்காரு. 2015ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் இருந்ததுனால ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான பிருத்விராஜ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சோல்ஜரா இருக்காரு. Picket 43ங்கிற ஒரு லொகேஷனுக்கு அவருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அந்த லொகேஷன்ல இதுக்கு முன்னாடி 3 பேர் மர்மமான முறையில் இறந்தும் போயிருப்பாங்க. அட் தி சேம் டைம் கதையோட ஹீரோ Picket 43 பார்டருக்கு போயிட்டு பொசிஷனுக்கு சார்ஜிங்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சோல்ஜர் கூட பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா என்ன, நாட்டை காப்பாத்தினாரா நட்பை காப்பாத்தினாரா என்ன ஆச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் டிராமா மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெஷன் நடிச்சிருந்தாலும் பிருத்விராஜோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக தரமாக இந்த மூவிக்கு பேக் போனால் அமைஞ்சிருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டாக ப்ராப்பராக லிப்ஸிங் கூட பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல இருக்குது, லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரிஸ் ஒரு கண்டென்ட் உள்ள ட்ராமா எடுத்து ப்ராப்பராக நரேட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் இருந்தாலும் சொசைட்டிக்கு நல்லதாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு அங்கே போய் பார்டரில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நட்பு கிடைச்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி என்ன, ட்ரஸ்டபிலிட்டி, ஹோப்பு, லவ், நேச்சர்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ கூட இருக்கக்கூடிய நாய் கூட எவ்வளோ நன்றி உள்ளதா விசுவாசம் உள்ளதா இருக்குங்கிறதையும் சைடில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் அந்த பக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறதையும் ஒரு பக்கம் அட்ரஸ் பண்ணி அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷனையும் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பேட்ரியாட்டிசம் மூவியில் எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் ப்ராப்பராக எடுத்தனால வாட்சம் தான் நான் உங்களுக்கு நரேட் பண்ணேன். ஸ்க்ரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஆவரேஜாக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ஓகேவா எமோஷனலாக டீசெண்டாக எண்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாக நீட்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாமே ஓகேவா ப்ராப்பராக டீசென்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற. மூவியில் இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன ட்ராபேக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதோட ஹீரோவான பிருத்விராஜோட கேரக்டர் அண்ட் ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா போர்ஷன்ஸை இன்னுமே பெட்டராக போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கனெக்ஷன் மட்டும் லைட்டாக மிஸ் ஆச்சுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒப்பீனியன் இருந்துச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 10 to 20 மினிட்ஸ்க்கு மேலே இன்னுமே ரிமோட் பண்ணி என்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மலையாளம் ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. ஸ்பெஷல் மசாலாவையும் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நல்ல ஒரு டேக் ஆஃப் கிடைச்சிருக்கும். வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் இந்த Picket 43. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவும் அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை, see you and love you all.